ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஸ்ரீராமர் 7000 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்தாரா, 7 லட்சம் வருடத்திற்கு முன்பு அல்லது கோடி வருடத்திற்கு முன்பு வாழ்ந்தாரா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக ஒரு பெரிய பிரளயமாக கிளம்பி இருக்குது. ஏன்னா இப்போ சமீபமாக ஜெயஸ்ரீ சாரநாதன் அப்படிங்கிற ஒரு சகோதரி, அவங்க ரிசர்ச் பண்ணி இந்த கல்வெட்டு, தமிழ் இலக்கியம் இதில் வர ஆதாரத்தை எல்லாம் கோரிலேட் பண்ணி அகத்தியர் இந்த காலத்தில் வாழ்ந்தார், அகத்தியரையும் ராமர் சந்தித்ததாக சொல்கிறாங்க. அப்போ அகத்தியருடைய காலம் எதுனா இதுதானே ராமருடைய காலமும் இருக்க முடியும். ஸோ இப்படியெல்லாம் இது இல்லாமல் நிறைய கல்வெட்டுகளை ஆதாரமாக காட்டி, ஸோ அவர் ராமர் வாழ்ந்தது 7000 வருடம்தான் சராசரியாக இருக்கும், 7000 வருடத்திற்கு முன்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, ராமாயணத்தில் ராமர் 11000 வருடம் ஆட்சி செஞ்சதாக இருக்கும். அப்படி பார்த்தா இன்னும் ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு வந்துடும் இல்லை, 7000 வருடம் முன்பு வாழ்ந்ததாக இருந்தால். ஸோ அப்போ ராமர் இப்போ இல்லை. அப்போ அது ஃபுல்லாக பொய்ப்பிக்கிற விதமாக இருக்குது. இப்போ ஜெயஸ்ரீ சாரநாதன் சொன்னது ஒரு புறம் இருந்தாலும், துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் உபன்யாசகர், அவர் சமீபமாக ராமாயணம் புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். அதிலும் இதோடைய ராமர் வாழ்ந்தது 7000 வருடத்திற்கு முன்பு அப்படின்ட்டு இந்த ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்கள் சொன்ன அந்த ஆதாரத்தை ஒரு ரெஃபரன்ஸாக போட்டிருக்கிறார். இது மற்ற உபன்யாசகர் மத்தியில், வைஷ்ணவ சம்பிரதாயத்தினர் மத்தியில் ஒரு பெரிய புயலை கிளப்பிடுச்சு. ஸோ அதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர் ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள். ஸோ இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த 3 பேருமே இந்து மதத்தை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவங்க. இந்த 3 பேருமே ராமாயணம் உண்மையிலே நடந்ததுன்னு நம்புகிறவங்க. அப்போ ஏன் இந்த கருத்து மோதல் வருது அப்படின்னா, வால்மீகி ராமாயணத்தின்படி லட்ச வருடம் கோடி வருடம் முன்பு நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை வெறும் 7000 வருடம் முன்பு நடந்ததாக சொல்லும் பொழுது, வால்மீகி ராமாயணமே பொய்ன்னு சொல்கிற மாதிரி வந்துடுது அப்படின்றாங்க. ஆனால் அதே வால்மீகி ராமாயணத்தில் இருந்தே மேற்கோள் காட்டி தான் இந்த 7000 வருடத்திற்குள் தான் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்கள் சொல்கிறாங்க சில விஷயங்களை. அதேமாதிரி கம்பராமாயணத்தையும் மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க. ஸோ இதில் குறிப்பாக கம்பராமாயணத்தை வச்சு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தமிழிலும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க நிறைய நூல்கள். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, வால்மீகி ராமாயணம் தான் ஒரிஜினல். ஸோ அதை தழுவி எழுதப்பட்டது தான் மற்றது எல்லாமே. இப்போ வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் இடையிலே 1500 வருடம் வித்தியாசம் இருக்குது. ஸோ மற்ற ராமாயணம் எல்லாமே அதற்கு பிறகு வந்தது தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் கம்பராமாயணத்தை பேஸ் பண்ணி அவருடைய வாழ்ந்த காலத்தை நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு கருத்து தெரிவிக்கல, எதிர்ப்பே தெரிவிக்கிறாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, லட்சம் வருடம் முன்பு கோடி, இதிலே பாருங்கள், லட்சம் எங்கே இருக்குது கோடி எங்கே இருக்குது, இதிலே பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ தெளிவாக தெரியுது. ஆனால் அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை, நாங்கள் நம்புகிறோம் ராமர் வாழ்ந்தார்னு. ஸோ அதில் இருக்கிற மாதிரியே தான் நாங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் அதில் ஒரு ஆராய்ச்சி செஞ்சு 7000 வருடம் முன்பு தான் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது அது எங்கள் நம்பிக்கையை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு விதத்தில் இது இந்து மதத்தையே ரொம்ப ரீசண்டாக தோன்றிய மதமாக உருவாக்குற ஒரு முயற்சியாக இருக்குது. நீங்கள் ஆஸ்திகர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய நாஸ்திகர்கள் அப்படிங்கிற கருத்தை ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் பல பேரை துணையோடு நிரூபிக்க முயற்சி செஞ்சிட்ருக்கிறார். ஆனால் இந்த
ஜெயஸ்ரீ சாரநாதன் ஆகட்டும், துஷ்யந்த் ஸ்ரீதர் ஆகட்டும், இவங்க உண்மையிலே இந்த நோக்கத்தோடு இதை பண்ணலை. இவங்களுடைய நோக்கமும் ஒரு நல்ல நோக்கம்தான். அது என்ன அப்படின்னா, இந்த ராமாயணம்ங்கிறது வந்து ஒரு கற்பனை கதை, மித்தாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அது வந்து வரலாறு, நிஜத்தில் நடந்தது. அப்படிங்கிறத நாம் நிரூபிக்கணும்னா எப்போ நடந்ததுன்னு சொல்லணும். சும்மா கண்ணை மூடிட்டு லட்சம் வருஷம் கோடி வருஷம்னா யாராவது நம்புவாங்களா அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்கிறத வந்து எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு வாதத்தை வந்து ஸ்ட்ராங் எவிடன்ஸோடு அவங்க முன்வைக்கிறாங்க. இது வந்து எங்களுடைய நம்பிக்கையை புண்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தினர் வந்து காலத்தை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் ராமரை வந்து கடவுளாக நினைக்கிறோம். இப்போ நீங்கள் அவரை 7000 வருடத்திற்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுனால எங்களுடைய நம்பிக்கை பாதிக்கப்படுது. அதனால் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு நரசிங்கன், ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அவர் கூடவே நிறைய பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க. வேலுக்குடி கிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பிரபலமான உபன்யாசகர் எல்லாமே சேர்ந்து இது தப்புன்றாங்க. ஸோ இதில் இன்னொரு உபன்யாசகர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பைபிளில் வந்து இயேசுவுக்கு 4000 வருடம் முன்பு தான் இந்த பூமி படைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதை மையமாக வைத்து தான் இவங்க இதை இப்படி எடுத்துகிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உலகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இதே ஜெயஸ்ரீ சாரநாதன் அவங்க சொல்லும்போது இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா அப்போ தான் பூமியே தோன்றி இருக்குது. தோன்றின உடனே ராமாயணம் நடந்துருச்சா, அப்போ ஐஸ் ஏஜ் அது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதில் இன்னும் நிறைய சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் அது ஐஸ் ஏஜாக இருந்துச்சு. அவங்களது எப்படின்னா அந்த சயின்ஸோடு மிங்கிள் பண்ணி இதை எடுத்துகிட்டு வர முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஆரம்பத்தில் ஐஸ் ஏஜாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் சமீபமாக தான் பார்த்திங்கன்னா அது நதியாகவே வர ஆரம்பிச்சிது. அதுலேயும் காவேரியெல்லாம் இப்போ ரொம்ப சமீபமாக தான் வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த சயின்ஸை வச்சு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஓகே, இவங்க வந்து ஒரு தெளிவாக இருக்கிறாங்க. ஜெயஸ்ரீ சாரநாதன் சகோதரி அவர்கள். ஆனால் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் ராமாயணம் எழுதுகிறாரு. அவருடைய லட்சியம் என்னவாக இருக்குது அப்படின்னா, அவரும் வந்து இது வெறும் கதையாக நினச்சிடக்கூடாது, இது நிஜத்தில் நடந்தது அப்படின்னும்போது தான் இது வரலாறு புஸ்தகத்தில் வரும். ஸோ இது வரலாறு புஸ்தகத்தில் வரணும், பள்ளி படிப்பில் இது வரணும், அப்போ இது நிஜத்தில் நடந்தது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜெயஸ்ரீ அவர்கள் சொன்ன அந்த காலத்தை எல்லாம் வந்து ரெஃபரன்ஸாக கொடுக்குறார். ஆனாலும் அவரை பேட்டி கேட்கும்பொழுது நிறைய பேர் அவரை எதிர்ப்பு தெரிவிக்கும்போது, இதே வந்து ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்களை அவங்கள தான் முதல்ல எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்போ அவங்கள எதிர்க்கும்போது அவங்க திருப்பி எதிர்க்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும், வேதத்தை தவிர ஒன்றும் தெரியாது, நாங்கள் அப்படியெல்லாம் கண்ண மூடிட்டுலாம் எடுக்க மாட்டோம். ஒரு ரிசர்ச்னால் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்குது, அதுக்கு பல எவிடன்ஸ் கொடுக்கணும் சொல்லிவிட்டு அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி, அடுத்தது இந்த கல்வெட்டு, அப்புறம் இலக்கியங்களில் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து ஒத்துப்போகுதா அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் போடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து அந்த மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசலை. சக உபன்யாசகரை, அதுவும் இந்து மதத்தின் மீது பற்று கொண்டவரை வந்து அவர் எதிர்க்க மாட்டார். ஸோ அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கூட நான் வந்து அந்த புஸ்தகத்தில் எங்கேயுமே வந்து இது எப்போ நடந்தது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அதை எழுதலை. அது ராமாயணத்தை அந்த ஃப்ளோவில் தான் எழுதியிருக்கிறோம். ஆனால் இது வரலாறு புஸ்தகத்தில் வரணும், நாளைக்கு இது ஒரு கற்பனை கதைன்னு நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் காலத்தை போடுறோம். ஏன்னா ஒரு காலம் தேவைப்படுது. மற்றபடி நான் எந்த இடத்துலையுமே இப்போ கூட நான் போய் உபன்யாசம் பண்ணுறேன்னா அந்த கல்பத்துடைய ஆயுள் லட்சக்கணக்கான வருடம், கலியுகம் இத்தனை லட்சம் வருடம், அதை விட அதிகமாக துவாபரயுகம், அதை விட அதிகமாக திரேதாயுகம், இப்படி வந்து நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து நான் வந்து மறுக்கலை அப்படிங்கிற. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலே அவர் எழுதிட்டார், ரிலீஸும் பண்ணிட்டார்.
இல்லையா? ஏன்னா ஒன்று இந்த பக்கம் மட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் இதை இதை வந்து மக்கள் மத்தியில் நிஜத்தில் நடந்தது அப்படின்னு நான் நிரூபிக்கிறதுக்காக இதை போட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் நான் அந்த யுகங்களுடைய ஆயுளை வந்து தப்புன்னு நான் சொல்லலை, வால்மீகி எழுதுனதை தப்புன்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இது ரெஃபரன்ஸ் வேணும்னா நான் யாரை ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறேனோ அவங்களுடைய புஸ்தகத்தை போய் நீங்கள் படிக்கணும். நான் வந்து இந்த காலத்தில் தான் நடந்ததுன்னு நிரூபிக்கிறதுக்காக இந்த புஸ்தகத்தை எழுதலை அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்போ வந்து துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு இது ஒரு பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலை. ஏன்னா ஒரு பெரிய ராமாயணத்தை எழுதுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவ்வளோத்தையும் எழுதி இப்போ இது வந்து இந்த வருடத்தை இப்படி 7000 வருடம் அப்படின்னு போட்ட காரணத்தினால உண்மையிலே ராமரை கடவுளாக நினைக்கிறவங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட புஸ்தகம். அவரை வந்து ஒரு மனிதனாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்து மத விரோதியாகவே அவரை வந்து சொல்கிறாங்க. ஆனால் துஷ்யந்த் ஸ்ரீதருடைய நோக்கம் கண்டிப்பாக அது கிடையாது. அது வந்து இன்றைய தலைமுறை எல்லாமே எப்போ நடந்துச்சு இதெல்லாம் கேட்குறாங்க, அதனால் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது ஓகே, அதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் எவ்வளவுக்கு விளக்கம் கொடுக்க முடியும்? அவரே சொல்கிறாரு, சில கேள்விகளுக்கு கண்டிப்பாக என்னால் விளக்கம் கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு வந்து ஒரு அரக்கன் ஹிரண்யகசிபுடைய அப்பான்னு நினைக்கிறேன், அவன் வந்து பூமியையே பாயாக சுருட்டி கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டான் அப்படின்னு வரும். அப்போ பூமியை சுற்றி எந்த கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சான்? ஏன்னா எல்லா கடலும் பூமியில் தானே இருக்குது. இந்த மாதிரி கேட்டால் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? அது ஒரு பெரிய தலைவலி அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் இந்த மாதிரி கேள்வியை குழந்தைங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் இப்படி சொல்லுங்கள், நல்ல கேள்வி கேட்டிருக்கிற அப்படின்னு முதல்ல என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு அதெல்லாம் பேசாத அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா இன்றைய காலம் மாறுது, குழந்தைங்க அவங்களுடைய சிந்தனை எல்லாமே மாறுது. அவங்களுக்கு வந்து ஒரு ரேஷ்னலிஸ்டிக் அப்ரோச் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லது சொல்லுங்கள், இல்லையா நான் பெரியவங்களை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுங்கள். ஸோ அப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நானும் தெரியலன்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்போ என்ன நீங்கள் சொல்லணுன்னா, எங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக அதுக்கு விடையே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக உனக்கு கடவுள் ஒரு நாள் அதற்கான விடையை சொல்லுவார்னு சொல்லுங்கள். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொன்னார். இது வந்து ரொம்ப அற்புதமான வழி. ஏன்னா இதே விஷயத்தை இதே மாதிரி நான் நாஸ்திகனாக இருக்கும்போது என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்டு வந்து என்னை ட்ரீட் பண்ணான். அப்போ நாஸ்திகனாக இருக்கும்போது ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவன் சொன்னான், ஸோ அந்த ஃப்ரெண்டு நம்ம சேனலில் கூட பேசியிருக்கான், பக்ரீத் அப்பயோ ரம்ஜான் அப்பயோ. ஸோ அந்த ஃப்ரெண்டு சொன்னது என்னென்னா, மச்சி நீ கேட்குற கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்லை, அதுக்காக பதிலே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஸோ இதையே தான் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களும் குழந்தைங்களுக்கு சொல்கிறார். ஸோ அது வந்து நல்ல அப்ரோச் தான் இல்லையா? அது கல்கி அப்படிங்கிற படத்தில் வரும்னு நினைக்கிறோம், பாலச்சந்தர் படத்தில். அந்த படமாக வேறு ஏதோ ஒரு பாலச்சந்தர் படத்தில். நமக்கு தெரியலன்றதுக்காகவே அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு கடவுள் நம்பிக்கை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ துஷ்யந்த் ஸ்ரீதரையும் ஜெயஸ்ரீ சாரநாதனையும் எதிர்க்கிறவங்க 7000 வருடம் முன்பு அது சொல்கிறாங்களே, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னாலும் 7000 வருஷத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்க சொல்கிறது அப்படி இல்லையே, லட்சம் வருஷம் கோடி வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ நாள்னே தெரியாதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை பொய்னா உண்மை எதுன்னு சொல்லணும்ல, அதை பற்றி எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ அப்படியே மீறி இது ஆராய்ச்சி பண்ணலை அப்படின்னா கூட கேள்வி கேட்கும்போது, குறிப்பாக இந்த இது அந்த அசுரன் பூமியை பாயா சுற்றிக்கிட்டு கடலுக்குள்ளே போனான்றதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஸோ இதை வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு இங்கிலீஷ் சேனலில்
வாதம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு முஸ்லீம் சகோதரர் அவரை வந்து இந்த ராமாயணம் இதெல்லாம் வந்து மித்தாலஜி இதெல்லாம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சுருன்னு கோபம் வந்துடுச்சு அப்படிங்கிற. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம், இது நடந்தது அப்படின்னு நான் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த காலமெல்லாம் போட்டது. ஏன்னா இப்போ முகமது நபி எப்போ வந்தார், இயேசு கிறிஸ்து எப்போ வந்தார் அப்படிங்கிற கணக்கு வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு கணக்கு இல்லாத ஒரே காரணத்தினால தான் இவங்க வந்து இது வந்து மித்தாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வரலாறுன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பைபிளை வந்து மித்தாலஜி அப்படின்னு சொல்லாட்டினாலும், குரான் அதாவது நபி வாழ்ந்ததை மித்தாலஜின்னு சொல்லாட்டினாலும் யாருமே பாடப்புஸ்தகத்தில் அதை சேர்க்கறது கிடையாது. ஸோ அதை வந்து வரலாறாக யாரும் கன்சிடர் பண்ணுறது கிடையாது, அந்த மதத்தை சார்ந்தவர்களை தவிர. ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது உண்மைதான், ஆனால் அவர் அந்த பைபிளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்புகிற மாதிரி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். குறிப்பாக மோசஸ் காலத்தில் ராஜா கிட்ட போய் ஒரு குச்சை வச்சு என்னென்னமோ மந்திரம் மேஜிக்லாம் பண்ணுவார், ஊர் ஃபுல்லாக ரத்த வாடை அடிக்கும், ஊரெல்லாம் தவக்கில் வரும், இந்த மாதிரி நிறைய உடனே எல்லாரும் இறக்கிறது நடக்கும், அப்புறம் செங்கடலை அப்படியே பிரித்து வழிவிட்டதாகட்டும், இது எதுவுமே நம்புகிற மாதிரி இருக்காது. ஸோ இதே குரான்லேயுமே வரும். ஸோ அப்போ எதுவுமே நம்புகிற மாதிரி இருக்காது. இப்போ முகமது நபின்னு ஒருத்தர் வாழ்ந்துருக்கலாம், இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வாழ்ந்துருக்கலாம், அதற்காக அவங்களுடைய பேர் சொல்லி வர அந்த புஸ்தகத்தில் உள்ள எல்லாமே உண்மை அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுன்றதுக்கான ஆதாரம் அந்த புஸ்தகத்திலே இருக்கும், வெளியிலலாம் போய் தேட தேவையில்லை இல்லையா? அந்த விஷயத்தை பார்க்கும்போதே அதை நம்புகிற மாதிரி இருக்குதா? அந்த மாதிரி தான் இந்த புராண கதைகள் எல்லாம் நிஜத்தில் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு அதுலேயே நமக்கு தெரியும் இல்லையா? 11,000 வருடம். ஸோ அதையும் வந்து எப்படியாவது நியாயப்படுத்துறதுக்காக துஷ்யந்த் ஸ்ரீதர் என்ன சொல்கிறார், புத்திசாலித்தனமாக அப்படின்னா புத்திசாலித்தனமான்றதோட பரிதாபமாக தான் இருக்குது. அந்த மதத்தின் மேலே உள்ள பற்று இது எல்லா மதத்தினரும் பண்ணுற விஷயந்தான். அது எப்படியாவது உண்மைன்னு நிரூபிக்கணும், அதுக்கு ஆதாரமாக சயின்ஸை பிடிப்போம், எதையாவது பிடிப்போன்ற மாதிரி 11,000 வருஷம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து ராமருடைய ராஜ்யம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, அது வந்து ஒரு வருஷம் ஆண்டாலே அது 1000 வருஷத்துக்கு சமம். ஸோ அதை வச்சு 11,000ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 11 வருஷம் அவர் ஆண்டார் அப்படின்றாங்க. வெறும் 11 வருடம் மட்டும் ஆள்வதற்கு அது என்ன மக்களாட்சியா இல்லையா? மக்களாட்சியில் தான், மக்களாட்சியிலே 11 வருஷத்துக்கு மேலேயே ஆட்சி செய்கிறாங்க, அது எப்படி வரும் இல்லையா? ஸோ அப்போ அவங்களுடைய அந்த பத்தட்டிக் சிச்சுவேஷன் தான், அதை எப்படியாவது உண்மையிலே நடந்தது அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒரு உபன்யாசகர் சொல்கிறார், நாங்கள் வந்து எப்போ அவர் வாழ்ந்தார்ன்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ராமர் மாதிரி குணத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தாரணை பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேனே தவிர இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எனக்குள்ளே எழறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். சரி, ஓகே, அவருடைய குணம் நிறைய நல்ல குணம் வந்து அதில் வெளிப்பட்டிருக்கு, இல்லைன்னே சொல்ல முடியாது. அதை தாரணை பண்ணுறது தான் என்னுடைய லட்சியம்ன்றது நல்ல லட்சியம். ஆனால் அப்படி தாரணை பண்ணுறதுக்கு அது நிஜத்தில் நடந்தே இருக்கணுமா என்ன? அது நடந்தால் என்ன, நடக்காட்டினா என்ன, எனக்கு அது பிடிச்சிருக்குது. ஏன்னா இப்போ பாதிரியார் அகஸ்தியன் அவர்கள் இதை தான் சொன்னார், அது பைபிள் கற்பனையாகவே இருக்கட்டும்ப்பா, எனக்காக ஒருத்தர் வந்து ரத்தத்தை சிந்தினார் அப்படிங்கிறத நான் நம்ப விரும்புகிறேன், ஏன்னா எனக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ முஸ்லீம் மதம் வந்து 1400 வருடம் தான் ஆகுது, கிறிஸ்தவ மதம் வந்து 2000 வருடம் தான் ஆகுது. அப்படின்னும்போது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இந்து மதம் இருந்துச்சு அப்படின்னாலே அது பழைய மதம் தான். அது பழைய மதம்னு நிரூபிக்கிறதுக்காக கோடி வருஷம் முன்னாடி இருந்தது நான் சொல்லணும். ஸோ அப்போ தான் முதல் மனிதனே தோன்றின உடனே ராமாயணம் நடந்துருச்சா, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஜெயஸ்ரீ சாரநாதன் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ராமாயணம் எப்போ நடந்ததாக சொன்னாலும் அது உண்மையே. அது 7000 வருஷம் முன்னாடி நடந்ததாக சொன்னாலும் சரி, 7 லட்சம் வருஷம் முன்னாடி நடந்ததாக சொன்னாலும் சரி, 7 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொன்னாலும் சரி, அது எப்படி
ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டாங்க. அது என்ன அப்படின்னா, எனக்கு ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்கள் சொல்கிறத கேட்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அடிப்படை விஷயத்தை மறந்துட்டாங்க. அவங்க வந்து சயின்ஸே வந்து கிறிஸ்தவ மதத்தின் நம்பிக்கையை வச்சு தான் ஆராய்ச்சியே பண்ணுறாங்க இல்லையா? அது வந்து லீனியர். உலகம் ஒரு தடவை தோன்றிச்சு, அப்படியே போய்கிட்டே இருக்குது, ஒரு டைம் அழியும். ஸோ அப்போ அந்த தோன்றிய காலம் எது அப்படின்னு தான் அவங்க ஆராய்ச்சியே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நிஜத்தில் இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. இந்து மதத்தில் வந்து காலச்சக்கரம் என்றென்றைக்கும் பூமி இருக்குது. 4 யுகங்கள் மாறி மாறி வரும். என்ன ஒன்று, வேதங்களில் தவறுதலாக லட்சக்கணக்கான வருடங்கள் ஒரு யுகமும் போட்டது தான் இந்த குழப்பத்துக்கு காரணமாயிடுச்சு. ஆனால் நிஜத்தில் இது கடவுள் சொல்கிறார் இல்லையா? இது வந்து கல்வெட்டில் கிடையாது, எந்த வேதத்திலும் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே மனிதர்கள் எழுதுனது, அதை புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் எழுதுனது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? ஸோ அதில் தானே இவ்வளோ குழப்பமே. ஒரு இடத்துல இப்படி இருக்குது. ஏன்னா இதே ஜெயஸ்ரீ சாரநாதன் சொல்கிற அவங்க வந்து ஒரு மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு புஸ்தகத்திலே ஒரு பக்கம் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதே புஸ்தகத்திலே கோடி வருடம் முன்பு வாழ்ந்தான்னும் போட்டு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இதுவும் அதுவும் மேட்ச் ஆனால் அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மேட்ச் ஆகாததை விட்டுடுறேன் அப்படின்றாங்க. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நிஜமாக நடந்தது அப்படின்னு. ஏன்னா இப்போ முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க டேட் வச்சுருக்கிறாங்க, அதே மாதிரி நாங்களும் நிரூபிக்க போகிறோம் அப்படிங்கிற முயற்சியில் வந்த வினை தான் இது. ஆனால் உண்மையில் அதுவே உண்மையில் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. பைபிள் குரானே அப்படி இருக்கும் பொழுது இதுவும் உண்மையில் நடக்கலை, எல்லாமே கற்பனை கதைகளே. ஆனால் அதில் ரகசியங்கள் மறைமுகமாக இருக்குது. அப்படியே நடக்கலை, ஆனால் மறைமுகமாக இருக்குது. ஆனால் ஒருவேளை நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாலே நடந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக நடக்கலை, அப்படி நடந்ததாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க சொல்கிற எல்லா வருடமும் கரெக்டாக வரும். ஏன்னா இது காலச்சக்கரம், திரும்ப 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 நடக்கும். ஜனவரி, பிப்ரவரி, இப்படி 12 மாதம் வருது. டிசம்பர் முடிஞ்சோடனே மறுபடியும் ஜனவரி தான் வரும். அப்போ ஜனவரியில் இது நடந்துச்சு அப்படின்னா அது எந்த ஜனவரியில் நடந்துச்சு இல்லையா? அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஜனவரி வருது. அதே மாதிரி இவங்க வந்து லட்சக்கணக்கான வருடம் சேர்ந்து தான் ஒரு கல்பமே வருது, லட்சக்கணக்கு 43 லட்சம் வருடம், இந்த மாதிரி தவறுதலாக மனிதர்கள் எழுதிய வேதத்தில் எழுதுனது தான் இந்த குழப்பம். ஆனால் மொத்தமே கடவுள் சொல்கிறார் 5000 வருடம் தான் முழு கல்பமுமே. அதாவது 4 யுகமும் சேர்ந்தே. அப்போ 4 யுகமும் சமமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மனிதர்கள் எழுதிய வேதங்களே ஒன்றுத்துக்கு ஒன்று முரண்பட்டிருக்கும் அந்த ஒரு யுகத்தின் ஆயுள். ஸோ அப்போவே தெரியலையா அது உண்மை கிடையாதுன்ட்டு. ஸோ கடவுள் சொல்கிறார் சமமாகத்தான் இருக்கும். எப்படி இரவு பகல் சமமாக பிரிக்கப்பட்டிருக்குதோ 12 மணி நேரம் 12 மணி நேரம், அதே மாதிரி இந்த யுகங்கள் சமமாக 1250 வருடங்கள் ஒரு யுகமும் சொல்கிறார். இதில் முக்கியமான ரகசியம் என்னென்னா, சத்தியுகம்ன்றது சொர்க்கம், அதாவது உலகம் புத்தம் புதியதாக படைக்கப்படுது. திரேத்தாயுகமும் சொர்க்கம் தான், ஆனாலும் சத்தியுகம் அளவிற்கு அவ்வளவு சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்காது, கொஞ்சம் குறையும், துக்கம் இருக்காது, அதனால தான் அது சொர்க்கம். அடுத்தது சத்தியுக திரேத்தாயுகம் முடிஞ்சு துவாபர யுகம் வரும்பொழுது பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம், அதனால் அது நரகம். ஆனால் துக்கம் கிடையாது, ஆனால் துக்கத்தை அடையிறதுக்கான வேலையை ஏற்பாடு பண்ணுறோம். அடுத்தது கலியுகம் வரும்பொழுது நல்லா துக்கம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இது ரெண்டும் சேர்த்து நரகம். துவாபர யுகம் கலியுகம் நரகம், சத்தியுக திரேதாயுகம் சொர்க்கம். இப்போ இந்த கலியுகத்தின் இறுதி 100 வருடத்தில் கடவுள் வருகிறார். யார் வர? சிவபெருமான் வருகிறார். யார் வரான்னு தெரியாதனால தான் கல்கி வராரு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. கல்கி வராரு, இயேசுவின் 2ஆம் வருகை அப்படின்ட்டு. வர்றது கடவுள் தான். கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ரகசியத்தை சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். எதற்காக? மீண்டும் சத்தியுகம் வரப்போகுது, அந்த சத்தியுகத்துக்கு நீங்கள் தயாராகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சத்தியுகத்தில் இருந்தீங்க, தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக இருந்தீங்க, அப்போ உங்களை தேவதைன்னு சொல்கிறோம். அந்த தேவதைகளுக்கு தான் நரகத்தில் தெய்வம்னு இந்துக்கள் கோயில் கட்டி வழிபட்டுட்டு இருக்கிறோம். சிவபெருமானை தவிர அத்தனை பேரும் தேவதைகள் தான்.
சிவபெருமான் தான் கடைசி 100 வருஷம் வர்றார். அவர் தான் அல்லாஹ் பரமபிதான். மற்ற மதத்தில் சொல்கிறாங்க கடவுள் ஒருவர் தான், நம்மை மாதிரி பிறப்பிறப்பு சக்கரத்தில் வராதவர். மற்றபடி கிருஷ்ணர் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்தார், ராமர் வந்தார், எல்லாருமே வந்தாங்க. இவங்க தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாரும் கடவுள் கிடையாது. அப்போ அவங்க யார்? அவங்களுக்கு மகிமை கிடையாதா? கண்டிப்பாக இருக்குது. தூய்மையான ஆத்மாக்கள், பரமாத்மா கிடையாது. சொர்க்கத்தில் வந்தவங்க எல்லாருமே தூய்மையான ஆத்மா தான். அதில் கிருஷ்ணர் ரொம்ப உயர்ந்தவர். ஏன்னா சொர்க்கத்தில் பிறந்த முதல் குழந்தை சத்தியுகத்தில். ஆனால் வேதங்களில் எங்கே பிறந்ததா சொல்லிட்டாங்க? துவாபர யுகத்தில்னாங்க. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? 5000 வருஷத்துக்கு முன்னாடின்ட்டாங்க. அது கரெக்டு, 5000 வருஷம் முன்னாடின்றது கரெக்டு. ஆனால் 5000 வருஷம் முன்னாடி துவாபர யுகம் கிடையாது, சத்தியுகம் இருக்குது. மகாபாரதத்தில் நடந்த எந்த விஷயமும் அங்கே நடக்காது. கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருந்தாருன்றது உண்மை. அங்கே அமைதியான ஆனந்தமான ராஜ்யம், திரும்புகிற பக்கமெல்லாம் ஆனந்தம். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். விலங்குகள் கூட ஒன்றோடு ஒன்று சண்டை போடாது, அடித்து சாப்பிடாது, எல்லாமே தாவரத்தை தான் சாப்பிடும். இது பைபிள் குரான்லேயே இருக்கும், சொர்க்கத்தில் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிச்சதுன்ட்டு. அப்போ மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? ஸோ இது சத்யுகம். இங்கே லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம். கிருஷ்ணர் அரியணை ஏறும்போது அவருடைய பேர் நாராயணனாக, அது ராஜ பதவியுடைய பேர். பல்லவனுடைய வம்சம் வரும் இல்லையா, முதலாம் பல்லவன், இரண்டாம் பல்லவன், அதேமாதிரி முதலாம் நாராயணன், இரண்டாம் நாராயணன், 8 நாராயணன் இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணுற 8 பெண்கள் தான் அஷ்டலக்ஷ்மிகள். அதே மாதிரி திரேதாயுகத்தில் 12 ராமர் சீதை இருப்பாங்க. அங்கேயும் எந்த ராவணனும் எந்த ராமருடைய மனைவியும் கடத்திட்டு போக மாட்டான். அப்படி கடத்தினா அதுக்கு பேர் சொர்க்கமே கிடையாது. ஸோ அங்கே எதுவும் அப்படியெல்லாம் நடக்கலை. ராமாயணமும் நடக்கலை, மகாபாரதமும் நடக்கலை. ஸோ இப்போ இவங்க என்னென்னா, மகாபாரதம் 5000 வருஷம் முன்பு நடந்தது. அதுக்கு 2000 வருடம் முன்பு, 2000 அல்லது 3000 வருடம் முன்பு ராமாயணம் நடந்ததுன்றாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, முதல்ல பிறக்கிறதே கிருஷ்ணர் தான். வேதங்களை தவறுதலாக அவர் துவாபர யுகத்தில் நரகத்தில் பிறந்த மாதிரி கட்டிட்டாங்க. அவர் என்ன பாவம் செஞ்சார் நரகத்தில் பிறக்கிறதுக்கு? சொர்க்கத்தில் பிறந்த முதல் குழந்தை, யோக பலத்தினால் பிறந்த குழந்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்? காமம் இல்லாமல் பிறந்த குழந்தை. ஸோ அதை காட்டுறதுக்கு தான் ஆளிலையில் அவர் மிதந்துட்டு வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்போ ஆளிலையில் மிதந்துட்டு வரார் அப்படின்னா காமம் இல்லாமல் பிறந்ததும், சொர்க்கத்தில் அந்த கர்ப்பத்தில் ஹாயாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறார், எந்த துக்கத்தையும் அனுபவிக்காமல். நரகத்திலெல்லாம் கொடூரமான தண்டனை கிடைக்கும் கர்ப்பத்தில். அதனால தான் அதை கர்ப்ப ஜெயிலுன்னு கடவுள் சொல்வார். சொர்க்கத்தில் கர்ப்பம் மாளிகையாக இருக்கும், அங்கே துக்கம் இருக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் அவங்க பாவம் செய்யலை. நரகத்தில் பாவம் செய்கிறோம், அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் செய்த பாவத்துக்கான தண்டனை கர்ப்பத்தில் கிடைக்குது. வாழும்போதே கிடைக்குது, அது வேறு விஷயம். கர்ப்பத்துக்கு போன பிறகு, இறந்து கர்ப்பத்துக்கு போகும்போது பயங்கரமாக தண்டனை அனுபவிக்கும். அதனால தான் பிறக்கிற குழந்தையெல்லாம் அழுதுகிட்டே பிறக்குது. சொர்க்கத்தில் எந்த குழந்தையும் அழுதுட்டு பிறக்காது. தாயும் அப்படியே பிரசவ வலியில் துடிக்க மாட்டாங்க. வெண்ணெயிலேருந்து முடி எடுக்கிற மாதிரி ஸ்மூத்தாக குழந்தை பிரசவமாகும்ன்றார் சொர்க்கத்தில். ஸோ ராமாயணத்தில் ஒரு இடத்துல திரேதாயுகத்தில் ராமர் வாழ்ந்தாலும் அவருடைய குணம் சத்யுகம், அதை கிருதாயுகம்னு சொல்லுவாங்க. கிருதாயுகத்தை சார்ந்ததாக இருந்தது. அதனால் அவரை ராஜாவாக முடிசூடுங்கன்ட்டு மக்கள் சொல்கிறாங்களாம். அதாவது என் மகனை முடிசூடலாமான்னு அவர் கேட்குறாராம். ஸோ அது என்ன மக்களாட்சியா? மக்களை கேட்குறதுக்கு ராஜா ராணி ஆச்சு இல்லையா? ஸோ அப்படி கேட்டதாக அதில் போட்டு போல இருக்குது. ஸோ அப்போ அவர் கிருதாயுகத்தை சார்ந்தவர் மாதிரி இருக்கிறாருன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திரேதாயுகத்தை விட அதுக்கு முந்தைய யுகம் மிக அற்புதமான யுகம்னு அர்த்தம். ரைட்டு. அங்கே யார் வாழ்ந்தா? அதை பற்றி சொல்லவே இல்லையே இல்லையா? இல்லை, ரொம்ப இந்து மதத்தில் ரொம்ப முக்கியமாக, அதாவது சிவனை விட்டுருங்க, சிவனை தவிர்த்து முக்கியமானவர்கள்னால் கிருஷ்ணரும் ராமரும் தான். ராமர் திரேதாயுகத்தில் பிறந்தார், கிருஷ்ணர் அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் பிறந்தார்னா அங்கே யார் பிறந்தா? சத்தியுகத்தில் யார் பிறந்தா? சத்தியநாராயணன் சொல்கிறோம் இல்லையா? சத்தியுகத்தில் பிறந்ததுனால தான் அவரை சத்தியநாராயணன் சொல்கிறோம். அது மட்டும் கிடையாது, ஆதி நாராயணன் சொல்லுவோம். ஆதி ராமர்னு சொல்ல மாட்டோம், ஆதி சீதான்னு சொல்ல மாட்டோம், ஆதி நாராயணன் சொல்லுவோம், ஆதி லக்ஷ்மின்னு சொல்லுவோம். அப்போ முதல் நாராயணன் ஒருத்தர் இருந்தால் அடுத்த நாராயணனும் ஒருத்தர் இருக்காருந்தான்னு அர்த்தம். ஸோ இது எல்லாம் பாருங்கள், நம்ம யோசிக்கவே இல்லை. இதை விட்டுட்டு போய் அவங்க கல்வெட்டில் தேடுறாங்களாம், இலக்கியத்தில் தேடுறாங்களாம்.
ஆனால் அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. இப்போ நம்ம வந்து இவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசுகிறோன்னா இது நம்ம புத்தி கிடையாது, கடவுள் கொடுக்குற ஞானம். அதை கேட்டுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது, ஆஹா ஆமாம் இவ்வளோ ஈஸியாக இருக்குதே. இப்போ பாருங்கள், இனி வந்து இந்த உபன்யாசகர்கள் ராமாயணத்தை கேட்கறதுனால, பாதிரியார்களுடைய பைபிளை கேட்கறதுனால, முஸ்லீம் மத தலைவர்களுடைய பயானை கேட்கறதுனால யாருக்கும் உண்மை வரவே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அதோடைய ரகசியம். ஸோ அந்த முயற்சியினால தான் நம்ம ஆல்ரெடி ஒரு பைபிள் சேனலில் பைபிள் படித்து அதில் உள்ள ரகசியத்தை சொல்கிறோம். முக்கால்வாசி மனிதர்கள் எழுதியது வந்து குழப்பமாக தான் இருக்குது. இப்போ ராமாயணம் பொறுத்த வரைக்கும் சீரியலை பார்த்தே அது ஆக்சுவலாக படிக்கவே தேவை. நீங்கள் எந்த ராமாயணமும் படிக்க தேவை, எந்த குரானும் படிக்க தேவை, பைபிளும் படிக்க தேவை. ஏன்னா எல்லாமே படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க அந்தந்த மதத்துக்காரங்க. அதை நாம் பார்த்தாலே, ஏன்னா அங்கே கதையில் தான் அங்கே ரகசியம் ஒளிஞ்சிருக்கும். அப்படி அதில் எழுதுனதை வந்து அந்த படமாக எடுத்துகிட்டு வர்றதில் ஏதோ மிஸ் ஆகிருந்தால் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பெரிய இழப்பு இருக்காது. ஸோ ஆனால் அதை பார்த்து என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறது வந்து அந்தந்த மத தலைவர்களால் சத்தியமாக கண்டுபிடிக்கவே முடியாது, தவறாகத்தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கிருஷ்ணர் வந்து அதர்மத்தை அழிப்பதற்காக பிறந்தார், அதனால தான் மகாபாரத யுத்தத்தை நடத்தினார் அப்படின்னா உண்மையில் அந்த மாதிரி சண்டை நடத்துறது கிடையாது, நடக்கவும் கிடையாது. சண்டையை போதிப்பவர் முதல்ல கடவுளாக இருப்பாரா? யோசிச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்து போய் இன்னொருத்தனை போட்டு அவனை அடித்து கொலை பண்ணுடா அப்படின்னா அவரை கடவுளாக யாராவது ஏற்றுக்குவாங்களா? அதை உங்களால் கற்பனையாவது பண்ண முடியுதா? அப்போ கிறிஸ்தவ மதத்தை விட முன்னாடி தோன்றிய இந்து மதம் அப்போ இவரை விட நல்லவர்களாக எல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. அதுதானே இந்த யுகம் போதிக்குது. ஆரம்பத்தில் நல்லா இருக்கிறாங்க, போக போக மோசமாகறாங்க. ஆக்சுவலாக பைபிள் குரானுமே அதான் போதிக்குது. ஸோ ஒவ்வொரு மதத்தின் வேதத்திலுமே நல்ல விஷயம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்றது உண்மைதான். உதாரணத்துக்கு எத்தனை கொலை பண்ணுவார் ராமர், எத்தனை கொலை மோசஸ் கூட்டம் பண்ணும், கடவுள் சொன்னார்னே பண்ணும். ஸோ இது கடவுளுடைய வழியாக யோசிச்சு பாருங்கள். கடவுள் இந்த மாதிரி வழியை போதிப்பாரா? ஆனால் கீதை இருக்குது பாருங்கள், அதுதான் முதலாக தோன்றிய ஒரு வேதம் உலகத்திலே. ராமாயணம் மகாபாரதம்லாம் அப்புறம் தான் தோன்றியது. ஆனால் நமக்கு எப்படி தோணும், மகாபாரதத்தில் ஒரு பகுதி கீதைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையவே கிடையாது. கீதையுடைய விஸ்தாரம் தான் மகாபாரதம், கீதையுடைய விஸ்தாரம் தான் ராமாயணம், கீதையுடைய விஸ்தாரம் தான் பைபிள் குரான் எல்லாமே. ஸோ அந்த கீதையில் உள்ள ஏதோ ஒரு பகுதி மட்டும் ராமாயணமாக வரும், ஒரு பகுதியுடைய விஸ்தாரம் மட்டும், ஒரு பகுதி மட்டும் விஸ்தாரமாக பைபிளாக வரும், ஒரு பகுதி மட்டும் குரானாக வரும். ஆனாலும் அந்த கீதையை படித்தா புரியுமானா சத்தியமாக புரியாது. அந்த கீதையில் உள்ள ஞானம் என்னென்னா இந்த படத்தில் உள்ளது மட்டும்தான். இதுதான் உண்மையிலே சாரம். கீதா சாரம்னு அதுக்கு பேர், சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அதுலேயே வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னா மாவில் உப்பு போடுற அளவுக்கு தான் இருக்குதுன்றார் இல்லையா. ஒரு பக்கெட் மாவில் உப்பு எவ்வளோ போடுவாங்க, கொஞ்சம் தான் போடுவாங்க. அந்த அளவுக்கு தான் உண்மை இருக்குது கீதையிலேன்றார். அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா, அதை சொன்னது ஸ்ரீகிருஷ்ணர்னு போட்டது தான். ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் குழந்தை, சொர்க்கத்தில் வர முதல் குழந்தை. குழந்தைக்கு என்ன தெரியும் ஞானம்? கீதையுடைய ஞானம் முதல்ல எதை பற்றியது தெரியுமா? அழுக்காக இருக்கிறவங்களை தூய்மையாக ஆக்கி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஞானம். சொர்க்கத்தில் வாழுற கிருஷ்ணர் எப்படி அதை சொல்லுவார்? யாருக்கு சொல்லுவார்? ஆல்ரெடி சொர்க்கத்தில் தான் இருக்காங்க. சொர்க்கத்துக்கு போகிற ஞானத்தை சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லுவாரா? கடவுள் கடைசியில் வருவார், கல்கி பகவான், இயேசுவின் 2ஆம் வருகை இப்படிலாம் சொல்கிறாங்களே, அவங்களாம் வரமாட்டாங்க. இதுவரை வராதவர் சிவபெருமான் மட்டுமே. அவர் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்தது கிடையாது, தனக்கென்று உடலை எடுத்தது கிடையாது. அதனால் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வருகிறார். தனக்கென்று உடல் இல்லாததினால் இன்னொரு உடலை ரதமாக வாகனமாக எடுக்கிறதுடைய நினைவாகத்தான் கீதை அந்த ரதத்திலிருந்து சொல்லப்பட்டதாக காட்டப்பட்டிருக்குது. அது அந்த வயோதிகர் உடலில் சிவபெருமான் வரார், அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவுடைய உடல் தான் அங்கு ரதமாக காட்டப்பட்டிருக்கு. அப்போ பிரம்மாவுடைய உடலில் அவருடைய ஆத்மா எப்போவுமே பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கும், அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அப்போ அந்த பிரம்மாவுடைய ஆத்மா இருக்கும், நம்ம எல்லாருடைய ஆத்மாவும் பூர்வ மத்தியில் இங்கே இருக்கும் இல்லையா. கூடவே சிவபெருமானுடைய ஆத்மாவும் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒரே ரதத்தில் 2 ஆத்மா வருது அப்படிங்கிறது தான். அங்கே ஒரே ரதத்தில் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இருப்பதாக காட்டப்பட்டிருக்கும். ஆனால்
அது கிருஷ்ணருடைய வண்டி கிடையாது. அர்ஜுனனுடைய வண்டி. கிருஷ்ணர் தேரோட்டியாக வருவார். அது மாதிரி அது பிரம்மாவுடைய உடல், சிவனுடைய உடல் கிடையாது. சிவன் வரார், வந்து இந்த ஞானத்தை போதிப்பதற்காக வருகிறார். யாருக்கு போதிக்கிறார்? பாண்டவர்களுக்கு மட்டும் போதிக்கிறாரா? கிடையாது. அவர் எல்லாருக்கும் தான் ஞானத்தை சொல்கிறார் இல்லையா? யுத்தம் மைதான் ரகசியமாக பாண்டவர்களை தனியாக அழைச்சிட்டு போயா சொன்னார்? பாண்டவர்கள் மட்டுமே அதை கேட்குறாங்க, கௌரவர்கள் கேட்கறதில்ல. அதாவது யாரெல்லாம் இறைவனுடைய ஞானத்தை கேட்கிறார்களோ அவர்கள் பாண்டவர்கள், கேட்காதவர்கள் கௌரவர்கள். இப்போ தான் அது நடந்துகிட்டு இருக்குது. எப்போ மகாபாரதம் நடக்குது, ராமாயணம் நடக்குது, குரான் நடக்குது, பைபிள் நடக்குதுன்னா எல்லாமே கலியுகத்தின் இறுதி 100 வருடத்தில் நடக்குது. சூக்ஷ்மமாக நடக்குது. என்ன நடக்குது? சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே. அப்படியே பரிசுத்தமான குழந்தை மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தத்தை இழந்து திரேதாயுகத்துக்கு வராங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப பரிசுத்தம் அங்கே, கொஞ்சம் பரிசுத்தத்தை இழக்கிறாங்க. ஆனால் கெட்டு போகலை, அழுக்கு சேரலை. அழுக்கு சேர்றது துவாபர யுகத்தில் தான். கலியுகத்தில் அழுக்கு தான் ஃபுல்லாகவே. காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம், இந்த அழுக்கு தான். சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை கூட எப்படி பிறக்கும்? கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். மற்றபடி இச்சையாக பார்க்க கூட மாட்டாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் இச்சையாக பார்க்க மாட்டாங்க. எப்படி அது சாத்தியம்? அவ்வளோ அழகாக இருப்பாங்க, எப்படி அது சாத்தியம் அப்படின்னா ஆத்மாவில் அவங்களுடைய கவனம் இயல்பாகவே இருக்கும். ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லாத்தையும் உடல் மூலமாக பண்ணுதுன்றது சதா ஞாபகம் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவாக பார்ப்பது இயல்பாகவே இருக்கும் காரணத்தினால் அவங்க சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். ஸோ நான் ஒரு ஆத்மா இந்த உடல் மூலமாக பார்க்குறேன், வாய் மூலமாக பேசுகிறேன்றது இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கும். எப்படி கார் டிரைவருக்கு நான் ஸ்டியரிங்கை வளைக்கிறேன், பிரேக் போடுறேன், ஆக்சலரேட்டர் போடுறேன்றது சதா ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த கார் நான் கிடையாது, அந்த காரை நான் இயக்கிட்டு இருக்கிறேன்றது ஞாபகம் இருக்குதோ அதே ஞாபகம் இருக்கும் ஆத்மாவாகிய நான் இந்த உடலை இயக்கிட்டு இருக்கிறேன்ட்டு. அதனால் ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அதான் சச்சிதானந்த ஸ்வரூபன்றது ஆத்மாவுடைய குணம். சத்துனா சத்தியமான, அதாவது அழிவற்ற, சித்துனா உயிரோட்டமான ஆனந்தம் உங்களுக்கு தெரியும். இதுதான் ஆத்மாவுடைய உண்மையான குணம். ஆனால் கொஞ்சமாக ஆத்மா சக்தி இழக்க இழக்க என்ன ஆகுதுன்னா 2500 வருடம் கழிச்சு கவனம் ஆத்மாவிலேருந்து வெளியில் போகுது. அப்போ தான் வெளி உலகத்தில் மயங்குது. வெளி உலகத்தில் கிடைக்கிற சந்தோஷம் எல்லாமே சிற்றின்பம், ஏமாற்றக்கூடியது, தற்காலிகமானது. ஸோ அதை அதில் போய் ஏமாறுறது தான் சீதை வந்து அந்த பொன்மானை கண்டு ஏமாறுறாங்க. உடனே கடத்திட்டு போயிடுறான் ராவணன். வேறு யாரும் இல்லை, அந்த சீதை ஆத்மாக்களாகிய நாம தான். கடத்திட்டு போன ராவணன் யார்? 10 தலை. 10 தலைக்கு வந்து எவனாவது இருந்தான்னா ராமாயணம் பொய்ன்றதுக்கு அந்த ஒன்று போதாது சாட்சி இல்லையா? அப்படி 10 தலை கொண்டு ஒருத்தன் பிறந்திருந்தான்னா அவனுடைய வம்சம் இருக்குமே 10 தலையாகவே. யாராவது அப்படி இருக்கிறாங்களா? சரி, 10 தலை இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு தலை இருக்குது, 2 கால் இருக்குது, 2 கை இருக்குது. அப்போ 10 தலை இருந்தால் 20 கால் 20 கை இல்லை இருக்கணும். அப்படி காட்டப்படலையே ராவணன். அப்போ அது என்ன அந்த ராவணன்? அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே ஒரு கழுத தலை வேலை இருக்கும். பழைய ராவணனுடைய ஃபோட்டோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். எங்கே இருக்குது? இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. எப்போ வருது இதெல்லாம்? எப்போ துவாபர யுகத்தில், அதாவது நரகத்தில் ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் இந்த உணர்வுகள் வருது. புலனின்பத்துக்கு அடிமையான பிறகு வருது. ஸோ ஆத்மா அதுக்கு அடிமையாகுது. அதுதான் சீதையை கடத்திட்டு போகிறான். கடத்திட்டு போயிட்டானே அடிமையாக அங்கே ஜெயிலில் வச்சுருக்கிறான்ல. ஜெயிலில் வச்சுருந்தாலே அடிமைன்னு தானே அர்த்தம். அப்படி ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்களும் இன்னைக்கு இலங்கையாகத்தான் இருக்கிறது, ராவணனுடைய ராஜ்யமாகத்தான் இருக்குது. நாம் எல்லோரும் அடிமைகளாக இருக்கிறோம். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா அவங்க அசோகவனத்தில் இருக்கிறாங்கன்னு போட்டிருக்குது. நமக்கு ஹிந்தி தெரியாதனால அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. ஷோக் அசோக். ஷோக் அப்படின்னா சோகம்,
தமிழ் ஹிந்தியில் இருந்து தான் தமிழே வந்திருக்குதுன்றதுக்கே இது ஒரு நிரூபணம் இல்லையா? சோகவனம் சொல்லுவோம். அசோகவனம்னா சோகம் இல்லாததுன்னு அர்த்தம், சந்தோஷமானதுன்னு அர்த்தம். ராவணன் கடத்திட்டு போய் சந்தோஷமாக வச்சுருப்பான், அது சோகவனம், அசோகவனம் கிடையாது. ஆனால் அசோகவனம்னு ராமாயணத்தில் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே இந்த மாயையின் கவர்ச்சி ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி மாயை ஏற்படுத்தி ஈர்த்து உங்களை துக்கத்தில் தள்ளிடும். முஸ்லீம்கள் அழகாக சொல்லுவாங்க, சாத்தான் வந்து தவறான வழியில் நடக்க வச்சு கேடான வழியில் உங்களை வழி நடத்திட்டு போய் தண்டனையும் வாங்கி கொடுத்துடுவான். ஸோ அதுதான் ராவணனுடைய வேலையே. இப்படித்தான் நாம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகி பாவம் மேலே பாவம் செய்து அதற்கான தண்டனையாகத்தான் கடவுள் கொடுத்த ஆரோக்கியமான உடலை இழக்கிறோம், அழகை இழக்கிறோம், அறிவை இழக்கிறோம், செல்வம், அளவற்ற செல்வம், தங்க வைர வைடூரம் கொட்டி கிடக்கும், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் சொர்க்கத்தில் இருப்போம். கதவு ஜன்னலே இருக்காது. ஏன் திருடுறதுனே என்னன்னே தெரியாது அங்கே இருக்கிற யாருக்கும். அப்புறம் எதுக்கு கதவு ஜன்னல்? கதவு ஜன்னல் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, கோர்ட்டு இருக்காது, ஹாஸ்பிட்டல் இருக்காது. நோயெல்லாம் வந்தால் தானே. அப்படிப்பட்ட உலகம் 2500 வருடம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஸோ பாவம் அதிகமாகும்போது தானாகவே நோய் வருது, நோய் வந்தால் மருத்துவம் வருது. அடுத்தது தப்பு நடக்கும்போது ஸோ அதற்கேற்ப இப்போ போலீஸ் ஸ்டேஷனே ஆரம்ப காலத்தில் போலீஸாக இருக்காது இல்லையா? அது ஊர் பஞ்சாயத்து இந்த மாதிரி ஒரு செட்டப் வர ஆரம்பிக்குது. அது ஒரு லெவலுக்கு மேலே கட்டுப்பாட்டை மீறி போகுதுன்னும்போது போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு அப்படி வருது. ஆனால் கடைசி நேரத்தில் எதுவுமே இருக்காது. உலக அழிவின் நேரத்தில் எதுவுமே இருக்காது. கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது. ஏன்னா ஒரு குண்டு போட்டாங்கன்னா எல்லாம் காலி. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கோடீஸ்வரன் துடிப்பான்றார் கடவுள். இப்போ எப்படி இருக்கும் உலகம்? மோசமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதே நேரத்தில் அந்த குண்டு போட்டு நிறைய பேர் இப்போ இந்தியாவில் போட மாட்டாங்க, மற்ற நாடுகளில் போடுவாங்க. போட்டோடனே அந்த ஆத்மாக்கள் எல்லாம் எங்கே தேடி வரும்? எங்கே மனிதன் இருக்கிறானோ அங்கே தான் வரும். எல்லாம் இந்தியாவுக்கு வந்துடும். அப்போ தான் ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா பூரும். பைபிளில் சொல்லப்பட்ட விஷயம் இது. இயேசு காலத்தில் நடக்கலை, இப்போ நடக்கிற விஷயம் அப்போ நடந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விகார குணங்களை அழிப்பதாக, அங்கே அரக்கனை அழிப்பதாக காட்டிட்டாங்க. யோசிச்சு பாருங்களா, நீங்கள் ராமாயணம் எடுத்துக்கோங்க, மகாபாரதம் எடுத்துக்கோங்க, பைபிள் எடுத்துக்கோங்க, குரான் எடுத்துக்கோங்க, ஒரே கதை தான். என்ன அந்த கதை? ராஜ்யத்தில் இருப்பாங்க. மகாபாரதம், ராமாயணத்தில் ராஜ்யத்தில் இருப்பாங்க. ராஜ்யம் அநியாயமாக அவங்க கிட்டேருந்து அபகரிக்கப்படும். மீண்டும் அதை அவங்க அடையிறாங்க. அங்கே பைபிள், குரானில் சொர்க்கத்திலிருந்து ஆதாம் ஏவாள் துரத்தி விடப்படுகிறார்கள். மீண்டும் சொர்க்கத்தை அடைவதற்கான முயற்சி. ஸோ இங்கே ராஜ்யம், சொர்க்கத்தில் ராஜ்யம் தான் நடக்கும். ஸோ இவ்வளவு தான் அங்கே சாரமே. ஆனால் என்னென்னா எப்படி அடையிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படலை. ஓகே, ராமர் 2 குணமுமே காட்டுவாங்க. அரக்கனை அழிக்கிறது அப்படியெல்லாம் வேற காட்டுவாங்க, கோபப்படுறது. அதே நேரத்தில் அமைதியாக அன்பாக பேசுறது, பணிவாக பேசுறது, ராஜ்யத்தை பிடுங்கி வீட்டை விட்டு துரத்தினாலும் சிரித்த முகத்தோடு போகிறது, இதெல்லாம் தெய்வீக குணம். ஒரு பக்கம் அசுர குணமும் அவருக்கே காட்டுவாங்க, இன்றைய காலத்து ஹீரோக்கள் மாதிரி. ஸோ அதே மாதிரி மகாபாரதம் இதை விட பெஸ்ட்டு. என்ன ஆனாலும் அமைதியாக தர்மத்திலிருந்து நழுவாமல் இருப்பார் தர்மர். இப்போ கொஸ்டின் என்னன்னா, அவரால் மட்டும் அது எப்படி இருக்க முடியுது? இதுதான் அங்கே பெரிய விஷயம். ஏன்னா பாண்டவர்கள், கௌரவர்கள் எல்லாருக்கும் ஒரே குரு தான். அப்படி இருக்கும்போது தர்மர் மட்டும் எப்படி அவ்வளோ நல்லவராக இருக்கிறார்? அவர் எங்கே படித்தார்? அவருக்கு யார் சொல்லி கொடுத்தா? அதே மாதிரி ராமாயணத்துலேயும் பார்த்தீங்கன்னா, ராமர் கூட பிறந்தவங்க மீதி 3 பேர் இருக்கிறாங்க. சத்ருகன், லக்ஷ்மணன், பரதன் 3 பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லோரையும் விட ராமர் மட்டும் நல்லவராக இருப்பார், புத்திசாலியாக இருப்பார். அப்போ அவருக்கு யார் சொல்லி கொடுத்தா? அதுலேயே வரும், ராமாயணத்தில் ராமருடைய அப்பா இதை ஆச்சரியப்படுவார். யாருக்கு ராமருக்கு இதெல்லாம் போதிக்கிறா அப்படின்னு. இதை ஏன் திரும்ப கேட்குறாங்க? அது மறைஞ்சு இருக்குது. அதுதான் அங்கே ரகசியம். அது மறைஞ்சு இருக்குது. அது மட்டும் சொல்லலை. யார் போதிக்கிறான்னு சொல்லலை, என்ன போதிக்கிறாங்கன்னு சொல்லலை. அதுதான் அங்கே விஷயம். கீதையில் கிருஷ்ணர் சொன்னதாக சொல்லிட்டாங்க. கீதையில்
தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மறந்து என்னிடம் சரணடைன்னு இருக்கும். அப்படின்னு அர்த்தம், நீ உடம்புன்றதே மறந்து, உடல் சம்மந்தப்பட்ட அத்தனையும் மறந்துடு, உடலின் உறவுகளை மறந்துடு, உடல் கொண்ட மனிதர்களை மறந்துடுன்னு அர்த்தம். அப்போ கிருஷ்ணரே உடல் கொண்டவராக தானே இருப்பார். அவர் எப்படி அதை சொல்லியிருக்க முடியும்? தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மறந்து என்னிடம் சரணடைன்ட்டு. ஸோ தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் மறந்துட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும்? ஆத்மா தான் இருக்கும். ஆத்மா வேறு யாரை நினைக்க முடியும்? பரமாத்மாவை நினைக்க முடியும். உடல் கொண்ட கிருஷ்ணருக்கு எதுக்கு பரமாத்மான்னு பேர்? உடலுக்கு தான் பேர் வைப்பாங்க, ஆத்மாவுக்கு ஆத்மா தான் இல்லையா? இதே ஆத்மா இந்த உடம்புல இருக்கும்போது சரவணன், இதுக்கு முன்னாடி வேறு ஒரு உடலில் இருக்கும்போது லக்ஷ்மியாக இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி ரகுநாதன், இந்த மாதிரி ஏதோ மாறும். ஆனால் பெண்ணாக மாறி மாறி பிறக்குமே தவிர வேதத்தில் எழுதின மாதிரி புல்லாகி பூண்டாகி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இப்போ கடவுள் கொடுக்குற உண்மையான கீதாசாரம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் இழந்தீர்கள், அனைத்தையும் இழந்தீர்கள், காரணம் உடல்ன்ற உணர்வு வந்தது. அதனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்தது. அதனால் அந்த உடல் உணர்வை விடுங்கள். இதுதான் தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் சந்நியாசம் செய்து உன்னை ஆத்மா என்று உணர்ந்த ஆத்மாவின் தந்தையாகிய சிவ பரமாத்மாவுடன் சரணடை. ஸோ பரமாத்மான்றது சிவனுக்குத்தான் பொருந்தும். அவர் தான் உடல் எடுக்கலை. உடல் எடுக்காதவரைத்தானே ஆத்மான்னு கூப்பிட முடியும். அவர் ஆத்மாவாகவே வரார். அவருக்குன்னு உடல் கிடையாது, கடனாக உடல் எடுக்கிறார். அதனால தான் நந்தி வாகனம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவனுக்கு மட்டும்தான் மனித உடல் இல்லாமல் லிங்க ரூபத்தில் பூஜை செய்யப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் தனக்கென்று உடல் எடுக்காமல் அப்படியே வரார். ஆத்மாவாகவே இந்த பூமிக்கு அப்படியே போயிடுறார். தனக்கென்று உடலே எடுக்காமல் சேவை செய்கிறார். அதனால் அந்த உடலுக்கு மகிமை கிடையாது இல்லையா? அவர் எந்த உடலில் வருகிறாரோ அந்த பிரம்மாவின் உடலுக்கு மகிமை கிடையாது. சிவனுக்கு ஒரு உடலை கொடுத்துட்டா அந்த உடலுக்கு மகிமையாயிடும். அதனால தான் லிங்க ரூபத்தில் பூஜை பண்ணுறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ முஸ்லீம்கள் கடவுளுக்கு உருவம் கிடையாது, அதனால் எதுவுமே வைக்கக்கூடாது, சிலை வழிபாடு கிடையாதுன்றாங்க. அவருக்கு உருவம் இருக்குது, அது கண்ணுக்கு தெரியாது, நுட்பமான ஒளிப்புள்ளி. ஸோ அதை பூஜை பண்ணுறதுக்காக பெருசாக வச்சுட்டாங்க இந்து மதத்தில். அப்போ கீழ்ப்பகுதி, சிவலிங்கத்துடைய கீழ்ப்பகுதி என்னென்னா, அந்த வயோதிகர் உடலில் வரார் இல்லையா, அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறாரு. அவர் வாயுவை பயன்படுத்தி இந்த ஞானத்தை சொல்வதற்கு தான் வரார். அப்போ கீழ்ப்பகுதி பிரம்மாவுடைய வாய், கமல வாய். அதனால தான் அது தாமரை ஷேப்பில் வரைஞ்சிருப்பாங்க கீழே. அது பேர் கோமுகி, பசுவின் வாய். சிவத்தந்தை தனக்கென்று உடல் இல்லாததினால் அவர் எந்த உடலை எடுக்கிறாரோ அவர் தாயாகிறார், ஆணாக இருந்த போதிலும். பிரம்மான்றது ஒரு ஆண் தான், ஆனால் சிவத்தந்தைக்கு உடல் கொடுத்ததால் அவர் தாயாகிறார். ஸோ இதுதான் தாயும் தந்தையும் இணைந்தே இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறதுடைய உண்மையான அர்த்தம். ஏன்னா இணைந்து தான் ஞானத்தை கொடுக்க முடியும். அந்த உடல் இல்லாமல் சிவன் எப்படி ஞானத்தை கொடுக்க முடியும்? ஸோ உண்மையில் மகாபாரதம், ராமாயணம் நடக்கலை. ஆனால் இப்போ இந்த கலியுகத்தின் இறுதி 100 வருடம், இதை சங்கம யுகம்னு சொல்கிறோம். இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு மட்டும். ஏன்னா கடவுளும் குழந்தைகளும் சந்திக்கிற யுகம். கலியுகத்துக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை, விலகி இருக்கணும் புத்தியினால். ஏன்னா போக போகிறது சத்தியுகத்துக்கு. அங்கே போகிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். அங்கே எப்படி எல்லோரும் ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பாங்களோ அதே மாதிரி ஆத்மான்னு பாரு, உடலை பார்க்காது. அங்கே எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாதோ அந்த மாதிரி பரிசுத்தமாகணும். அதற்கான சக்தி உனக்கு இல்லை. அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் உன்னை ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவாகிய என்னை நினைவு செய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பரமாத்மா அப்படின்னா நம்மளும் ஆத்மா தான், அவரும் ஆத்மா தான். கடவுள் தெரியணுன்றதுக்காக பெருசாக போட்டிருக்குமே தவிர அவர் பெருசாலாம் இருக்க மாட்டார். ஆத்மா மாதிரியே கணக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான். ஏன் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பர அப்படின்னா விலகி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். துக்கம் நிரம்பிய சுகம் நிரம்பிய சொர்க்கத்திலும் அவர் இல்லை, துக்கம் நிரம்பிய நரகத்திலும் அவர் வருவதில்லை. இந்த பூமியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் இருப்பவர். அந்த விலகி இருக்கக்கூடிய அந்த உலகத்துக்கு பேர் தான் பரந்தாமம், பரலோகம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. இந்துக்கள் பரந்தாமம். ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான். தாமம்னா உலகம் அல்லது இடம். ஸோ விலகி இருக்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார். கிறிஸ்தவ மதத்தில் பாருங்கள், பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்றாங்க, பூமியில் இருக்கும் பரமபிதாவேன்னு சொல்லலை. ஸோ அங்கே கரெக்டாகவே சொல்லிடுறாங்க இல்லையா? இங்கே அந்த மாதிரி சொல்லப்படலை. ஸோ பரந்தாமத்தில் இருக்கும் பரந்தாமனேன்ட்டாங்க.
ஸோ அப்போ கிருஷ்ணர் தான் அங்கே இருக்கிறாருன்னு நினச்சேன். அந்த பரந்தாமன்ற பேரே சிவனுக்கு தான் பொருந்தும். ஆனால் பக்தியில் எல்லாமே குழம்பிடுச்சு. அப்போ எல்லா ஆத்மாக்களும் அங்கே இருக்கிறோம், ஆனால் ஆத்மா தான் இருக்குது, உடம்பு கிடையாது. உடம்புக்கு தான் பேர் இல்லையா? கிருஷ்ணர்ன்ற பேர் இங்கே வந்து தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்த பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா வைக்கிற பேர் கிருஷ்ணர். அந்த உடலில் இருக்கிற வரைக்கும் தான் கிருஷ்ணர். இறந்து அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது அவருடைய பேர் வேறு, அதுக்கு அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது வேறு பேர் வருது. ஸோ இப்போ கடவுள் என்ன சொல்கிறார்? ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய், அவ்வளோதான், சிம்பிள். இதில் குழப்பிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவரை எந்த அளவுக்கு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். அதில் கதையெல்லாம் இருக்காது. ஆத்ம உணர்வில் வருவதற்கு தேவையான விஷயத்தையும் இந்த 5000 வருடத்தில் நடந்த விஷயங்களையும் சுவாரஸ்யமாக சொல்லிக்கிட்டே இருப்பார். அது எதுக்குன்னா, வெளி உலக விஷயத்தில் உங்களுடைய புத்தி விலகணும். வெளி உலக விஷயத்திலேருந்து விலகணும்னா மைண்டுக்குள்ளே வேறு விஷயத்தை போடணும். ஸோ அந்த விஷயம்தான் இறைவன் வந்து சொர்க்கத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவார். ஆனால் முக்கியம் அது கூட கிடையாது. முக்கியம் எது? ஆத்மான்னு வந்து சிவபரமாத்மாவுடைய நினைவிலே மூழ்கிறது. ஸோ கடைசி நேரத்தில் இறைவனுடைய நினைவு, நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன்ற அந்த ஒரு நினைவு மட்டும் நிலைக்கும் நமக்கு. அப்போ தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த ஞானத்தை கேட்பவர்களுக்கு சொல்கிறேன். மற்றவர்கள் இதை உதாசீனப்படுத்துவாங்க, அவங்க கடைசியில் ரொம்ப துக்கத்தை அனுபவித்து வருவாங்க. ஆனால் எல்லாருமே உலக அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே வந்து தான் ஆகணும். ஆனால் இறைவன் நினைவில் ஆனந்தமாக உடலை விட்டு போகிறீங்களா, இல்லை நல்ல தண்டனையெல்லாம் அனுபவித்து அடித்து உதச்சி தரன்னு கடவுள் இழுத்துட்டு போவாரா? அது உங்கள் சாய்ஸ் இல்லையா? குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஜாலியாக சிரிச்சிட்டு போகுதா, இல்லை அப்பா அம்மா அடிச்சு இட்டுட்டு போகிறாங்களா? அந்த மாதிரி தான் ஆத்மாவுடைய வீடு முடிஞ்சிருச்சு. 5000 வருட கேம் முடிஞ்சிச்சு, வா போகலான்றார். ஆனால் இது நெவர் எண்டிங் கேம் ஆர் ட்ராமா. இது ஒரு நாடகம் அல்லது படம். திரும்ப 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 ஒரு படத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் என்ன இருந்துச்சோ அதே தானே ஓடும். அதே மாதிரி தான் இந்த 5000 வருடம் ஒரு கல்பத்தில் என்ன நடக்குதோ அதே தான் ஒவ்வொரு கல்பத்திலும் நடக்குதுன்றார். ஈஸியாக புரிஞ்சுக்கணும். 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் இதே நேரம் இதே வீடியோவை நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சு இந்த நேரம் இதான் பண்ணுவேன். இதனால தான் நான் சொன்ன ராமாயணம் ஒருவேளை நிஜமாக நடந்திருந்தால் அப்போ அதுக்கு எத்தனை வருடம் கொடுத்தாலும் கரெக்டு தான். 7000 வருஷம் முன்னாடி கொடுத்தாலும் கரெக்டு தான், 7 லட்சம் வருஷம் முன்னாடி கொடுத்தாலும் கரெக்டு தான், 7 கோடி. ஏன்னா ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை அது ரிப்பீட் ஆகிட்டே தானே இருக்க போகுது நடந்திருந்தால். ஆனால் நடக்கலை. ஸ்தூலமாக அப்படி நடக்கலை, சூக்ஷ்மமாக நடக்குது. பல இப்போ தான் வீட்டை விட்டு துரத்துறது, சொத்தை அபகரிக்கிறது எல்லாமே இப்போ தானே நடந்துகிட்ருக்குது. இப்போ தான் ராமாயணம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் கடவுள் என்ன சொல்கிறாரு? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு நீ அடிமையாக இருக்கிற அந்த அடிமைத்தனத்தை விட்டு நீ வெளியில் வா. அது எப்படி வர்றது? ஆத்மான்ற உணர்வில் நிலைத்திருந்தால் காமம் எப்படி வரும்? ஒரு ஆத்ம தீபம் ஒளி இன்னொரு ஒளியை பார்த்து எப்படி காமம் வயப்படும்? எல்லா ஆத்மாவும் முதலில் பரிசுத்தமாக இருக்கும், மறுஜன்மம் எடுத்து தான் அழுக்காகுது அப்படின்னு தெரிந்தால் ஆத்மாவை பார்க்கும்போது ஆத்மாவுடைய இந்த காலச்சக்கரம், சுய தரிசன சக்கரம், சுயம் நான் ஆத்மா, ஆத்மாவுடைய தரிசனம் 84 பிறவி எடுக்கும் அதிகபட்சமாக இதில். ஸோ அதோடைய தரிசனத்தின் சக்கரம் தான் ஸ்வதர்ஷன சக்கரம். கிருஷ்ணர் கையில் சுற்றுறாங்களே, யாரையும் கொலை பண்ணுற சக்கரம் கிடையாது, இந்த ஞான சக்கரம். அது ஞான சக்கரம், ஸ்ரீ சக்கரம்லாம் வேறு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஞானம் மனதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும் நமக்கு. இப்போ கிருஷ்ணருக்கு சுற்றாது. கிருஷ்ணருக்கு அங்கே ஞானமே இருக்காது, இந்த ஞானமே இருக்காது. ரொம்ப நல்லவராக இருப்பார், பரிசுத்தமாக இருப்பார் சிவபெருமானுக்கு ஈக்குவலாக. ஆனால் சிவபெருமானுக்கு ஈக்குவலாக ஞானம் நிரம்பியவராக நாம் தான் இப்போ இருப்போம். இப்படி இந்த ஞானத்தினால் இறைவனுடைய நினைவிலும் மூழ்கி, அந்த ஞானம் வந்து முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த ஞானத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கணும், கேட்டதை அசை போட்டுக்கிட்டு இருக்கணும், நாள் முழுவதும் இறைவனுடைய நினைவில் இருக்கணும். சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறன்ற அந்த லட்சியம் சதா ஞாபகம் இருக்கணும். அதில் முதல் பதவி ஸ்ரீ நாராயணன் லக்ஷ்மி ஆகிறது தான். ஸோ அப்படி ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது தானே எந்த படிப்போடைய லட்சியமும் இருக்கும். அதே மாதிரி இந்த இறைவன் கொடுக்கக்கூடிய ஞானம், இதைத்தான் ராஜயோக ஞானம்ன்றோம். ராஜ்யத்தை அடைவதற்காக யோகியாக வாழ்கிறோம். யோகினா சன்னியாசி. ஆனால் நம்ம காட்டுக்கு போகிற சன்னியாசி கிடையாது. காட்டுக்கு போகிறவன் தான் வீடே தேவையில்லைன்னு போகிறானே, அவனுக்கு எதுக்கு ராஜ்யம்? நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே யோகியாக வாழறோம். எதன் மீதும் பற்று கிடையாது. எதன் மீதும் பற்று இல்லாதவன் தான் ஒரு நல்ல ராஜாவாக இருக்க முடியும். அந்த ராஜ்யத்தை அடைவதற்காக குடும்பத்தில் இருந்துக்கிட்டே காமம் இல்லாமல், கோபம் இல்லாமல், பற்று இல்லாமல், பேராசை இல்லாமல், அகங்காரம் இல்லாமல் வாழ்ந்து நிரூபிக்கிறோம். ஸோ இதெல்லாம் காட்சியாக கடைசியில் காட்டப்படும்.
எல்லாருக்குமே. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், ஓஹோ கடவுள் வந்து இவங்களெல்லாம் மாற்றி இருக்கிறாரு. ஸோ யார் ரொம்ப பக்காவாக இருக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்திலே நம்பர் 1 பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியை அடைவாங்க. அப்போ நாராயணன் குழந்தையாக இருக்கும்போது கிருஷ்ணர், திருமணமான பிறகு நாராயணன். ஸோ கிருஷ்ணர் கடவுள் இல்லை, கிருஷ்ணராக அவரை மாற்றினார் பாருங்க. கலியுகத்தின் இறுதியில் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து அந்த சிவபெருமான் தான் கடவுள். ஸோ கல்பத்தில் நடந்ததே நடக்கும் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு? ஒருவேளை ராமாயணம் நடந்திருந்தால் இப்போ என்ன நடக்குதோ அதே தான் 5000 வருஷம் முன்னாடி நடந்திருக்கும். ஸோ இப்போ ராமாயணம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், 5000 வருஷம் முன்னாடி நடந்திருக்கும். 10,000 வருஷம் முன்னாடியும் அதான் நடந்திருக்கும். 15,000 வருஷம் முன்னாடி என்ன நடந்ததே தானே திரும்ப திரும்ப நடக்குது. அதான் சொன்னேன், 7,000 வருஷம் முன்னாடி நடக்குதுன்னு சொன்னாலும் உண்மை தான், 7 லட்சம்னு சொன்னாலும் உண்மை தான், 7 கோடின்னு சொன்னாலும் உண்மை தான், ஒரு வேளை நடந்திருந்தால். ஆனால் இப்போ கடைசியில் நடக்குது இந்த சங்கம யுகத்தில். முதல்ல உள்ளுக்குள்ளே இந்த அசுரர்களை அழிக்கிறோம், அழித்து ஃபுல் ஆத்ம உணர்வில் வந்த பிறகு வெளியில் உலகத்தை அழிக்கக்கூடிய வேலையை உலகப்போர் பார்த்துக்கும். ஸோ அதுவுமே நடக்கும். ஏன்னா உலகம் அழிந்தால்தான் எல்லா ஆத்மாவும் மேலே போகும், மேலே போனால் தான் இது சொர்க்கமாக புதுப்பிக்கப்படும். சொர்க்கத்திற்கு தகுதி பெற்றவர்கள் மட்டும் மேலேருந்து கீழே இறங்குவாங்க, அதாவது பிறவி எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ராமர் வந்து ரொம்ப பண்பாக சொத்தை பிடுங்கி விட்டாலும் சிரிச்சுக்கிட்டே போகிறது யார் அவருக்கு கற்றுக் கொடுத்தா? சிவபெருமான் கற்றுக் கொடுக்குறார், நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இல்லை, எதை இழந்தாலும் அமைதியை இழக்காது, அமைதி தான் உன்னுடைய சுயதர்மம். அதான் ஓம் சாந்தி சொல்கிறதோடைய அர்த்தம். ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா அமைதி. இது எப்படி சாத்தியம்? இறைவன் நினைவிலே மூழ்கினால், இறைவனை மட்டுமே அப்பாவாக, அம்மாவாக, சகோதரனாக, சகோதரியாக, கணவனாக, மனைவியாக, சகல உறவுமாக அவர் ஒருவரை மட்டும் நினைக்கிறது. மற்றபடி கலியுகம் என்னை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சிடுச்சு. மற்ற எந்த உறவும் கிடையாது மனிதர்கள் கிட்ட, கணவனோ மனைவியோ அப்பா அம்மாவோ குழந்தையோ எதுவுமே கிடையாது. ஸோ புத்தினால் நம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே உலகம் அழிஞ்சிடுச்சு, எல்லாரும் இறந்துட்டாங்க. இதுதான் அங்கே மகாபாரத யுத்தத்தின் பொழுது என் சகோதரனை நான் எப்படி கொல்வேன், என் சித்தப்பாவை எப்படி கொல்வேன், என் பெரியப்பாவை எப்படி கொல்வேன்? அவர் சொல்கிறார் கிருஷ்ணர், அவங்களும் ஏற்கனவே செத்துட்டாங்க, நிச்சயமாக பேருக்கு மட்டும் அம்பு விடு அப்படின்னு. ஸோ அதுக்கு ஆழமான இன்னொரு ரகசியம் இருக்குது. இன்னொரு ரகசியம் வந்து இறந்துட்ட மாதிரி தான் அவங்க. ஸோ இப்போ புத்தி, ஏன்னா உண்மையிலே இறக்க போகிறாங்க, அந்த நேரம் நீ துடிக்கக்கூடாது, இறைவன் நினைவில் நீ போகணும். ஆல்ரெடி புத்தியினால் அவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இறைவன் நினைவிலே இருந்தன்னா, இறைவன் மட்டும்தான் உண்மையிலே உன்னுடைய குடும்பம் நினைத்தால் சுற்றி என்ன ஆனாலும் உனக்கு கவலை வராது. கவலை வந்தால் நீ இறைவனை குடும்பமாக உலகமாக நினைக்கல, உன் உலகத்தில் மற்றவர்களை வச்சிருக்கிற, அதுதான் உனக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இது மாதிரி நிறைய ஆழமான விஷயங்கள் தினம் தினம் முரளியில் வரும். ஸோ அதை படிக்காமல் பாவம் வேதங்களை படிச்சுட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு படுற பாடை நினைத்தால் பரிதாபமாக இருக்குது. அந்தந்த மதத்தின் மீது உள்ள அன்புனால் கடவுள் வந்துட்டார். இந்த செய்தியை இந்த மாதிரி கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கு, சிவனுடைய பக்தர்களுக்கெல்லாம் கடவுள் கொடுக்க சொல்கிறார். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்றார். ஏன்னா தேவதைகளாக இருந்தவங்க தான் இப்போ அந்த மாதிரி பக்தர்களாக பூசாரிகளாக இருப்பாங்கன்றார். ஸோ அந்த இயக்கத்தில் தான் இந்த வீடியோ போடுறோம். இந்த 3 பேரில் ஒருத்தர் இறைவனுடைய ஞானத்தை எடுத்துக்கிட்டால் கூட மிகப்பெரிய வெற்றி தான். 3 பேரும் எடுத்தால் ரொம்ப, ஆனால் எடுத்து அவங்க சொல்லணும். அவங்களுக்கு உண்மைன்னு புரிஞ்சால் கூட சொல்லுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போ ராமாயணமே எழுதிட்டார், இப்போ இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டா அது பொய்ன்னு வந்துடும். அப்போ அந்த புக்கை யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும் ஏன் அதை சொல்ல மாட்டாங்கன்ட்டு. பெரிய பெரிய மத குருமார்கள், யோகா குருக்கள் இந்த ஞானம் தெரிஞ்சாலும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நாஸ்திகர்கள் மாதிரி, நாஸ்திகர்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படியும் கடவுளை பற்றி நினைக்காமலாம் எவனும் இருக்க மாட்டான் இல்லையா? அவனோட குடும்பத்தில் டெத்து வரும், அவனுக்கே படுத்த படுக்கை ஆவான். ஆனால் அவன் அதை பேசியே அவனுடைய வாழ்க்கை ஓடும் பொழுது அவன் எப்படி அதுக்கப்புறம் உண்மையை ஒத்துக்க முடியும்? பல புத்தகம் எழுதியிருப்பான் நாஸ்திகத்தை பற்றி. இப்போ கடவுள் வந்துட்டாருன்னு சொன்னால் அந்த புத்தகத்தை யார் வாங்குவா? ஸோ அதனால் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க பொய்யாவே வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான். பெரிய பாவம் தான், என்ன பண்ணுறது? ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாரும் இந்த பக்கம் வரும்போது அவங்களும் வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து என்ன முயற்சி பண்ணுற முடியும்? இறைவனை நினச்சி மேலே போகிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுவாங்க. சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு அந்த குணத்தை மாற்றிக்கிறது இது எதுவுமே இருக்காது. அதனால் அவங்க சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க, மேலே இருப்பாங்க. சொர்க்கம் முடிந்து நரகமாகி அந்த ஆத்மாவுடைய கெப்பாசிட்டி
அந்த ஸ்டேஜுக்கு ஈக்குவலாக இந்த உலகம் மாறும்போது அப்போ தான் அந்த ஆத்மா பிறவி எடுக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் பிறவி எடுத்துட்டால் திரும்பி ரிட்டர்ன்லாம் யாரும் போக முடியாது. கிருஷ்ணரோ ராமரோ புத்தரோ யோசோ நபியோ யாரும் போகலை. எல்லாரும் மறுஜென்மத்தில் வந்து கலியுகத்தின் இறுதியில் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரன்ற சாக்கடையில் மூழ்கி தான் கிடக்கிறாங்க. அத்தனை பேரும் சாக்கடையிலிருந்து எடுத்து அத்திவரதரை குளிப்பாட்டுற மாதிரி சிவபெருமான் நம்மை ஞானத்தினாலையும் யோகத்தினாலையும் அபிஷேகம் பண்ணி பண்ணி பூஜைக்கு தகுந்த தேவதைகளாக மாற்றுறார். அதனால தான் அத்திவரதரை சேத்துக்குள்ளேருந்து எடுக்கிறாங்க. கிருஷ்ணர் தானே. ஸோ அதுலேயே ரகசியம் இருக்குது இல்லை கிருஷ்ணர் மறுஜன்மம் எடுத்து கீழே போயிடுறார். 40 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பூஜைக்கு தகுந்ததாக மாற்றுறாங்க, கழுவி அலங்காரம்லாம் பண்ணி. அந்த மாதிரி 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது அங்கே 40 வருஷத்துக்கு ஒரு தடவையாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு கதை பாருங்கள். நீ பெரியவனா நான் பெரியவனான்ட்டு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் போட்டி வந்து சிவன் கிட்டே போகும்போது சிவன் ஒரு ஜோதி பிழம்பா நிற்கிறாரு. அடிமுடியை யார் ஃபஸ்ட்டு பார்க்குறா அவங்க தான் பெரியவங்கன்னும்போது விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி போவார் அடியை பார்க்க. பிரம்மா அன்னப்பறவை மேலே மேல் நோக்கி போவார். உடனே தாமரை மேலே சரி தாழம்பூ வந்துச்சு. பிரம்மாவும் அவங்களும் டீல் பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி விஸ்தாரத்தில் போனதுனால நமக்கு ஒரிஜினல் ரகசியம் தெரியாமல் போச்சு. அது தேவையில்லாத விஷயம். உண்மையான விஷயம் என்ன, ஒன்ஸ் நீ கிருஷ்ணராக பிறந்துட்டாலே கீழே வந்து தான் ஆகணும். கீழ் நோக்கி தான் உன்னுடைய பயணம். ஏன்னா ஆத்ம சக்தி இழந்துக்கிட்டே வரும். ஆனால் அதே கிருஷ்ணருடைய ஆத்மா தான் கடைசி ஜென்மத்தில் பிரம்மாவாக ஆகுது. ஒரு வயோதிகர் உடலில் சிவன் வந்தாருன்றோம்லே அது யாருன்னா கிருஷ்ணருடைய ஆத்மாவுடைய கடைசி ஜென்மம் பிரம்மா ஆகிறாரு. எப்போ பிரம்மா ஆகிறாரோ அப்போ தான் அவர் மேல் நோக்கி போகிறார். அப்போ பாருங்கள் எத்தனை கதை சொல்லுது பாருங்கள். இந்த ஞானம் தெரிஞ்சுட்டு நீங்கள் எதை படித்தாலும் புரியும். அதை விட்டுட்டு மனுஷன் எதனா கல்வெட்டையும் வேதங்களையும் படித்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும்? பரிதாபமாக இருக்குது. இந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்க, மதத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க, எந்த மதமாக இருந்தாலும் சரி, சத்தியமாக ஒன்று கூட புரியாது, 1% கூட புரியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ அதுதான் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருப்பார். நிறைய கோயிலில் இந்த சிலைகள் இருக்கும். பார்க்கடலில் படுத்துட்டு இருப்பார். அவருடைய வயிற்றுல இருந்து தொப்புல இருந்து தாமரை கொடி வரும். அந்த தாமரை மலர் மேலே பிரம்மா இருப்பார். ஜென்ரலாக எப்போ படுத்துட்டு இருப்போம்? தூங்கும்போது, இறக்கும்போது, அல்லது வயோதிக நிலை ஆகும்போதும் படுத்த படுக்கையாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆத்மாவுடைய வயோதிக நிலை கலியுகத்தின் இறுதி. அதை தான் கடவுள் வந்து பூர்வஜ ஆத்மா, வயோதிக ஆத்மா, நீங்கள் எல்லோரும் அதை புரிஞ்சுக்கோங்கன்றார். ஸோ இந்த நேரத்தில் தான் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு பிரம்மாவுடைய குழந்தையாகிறோம். அவங்களுக்கு பேர் தான் பிரம்மா குமாரர்கள், குமாரிகள். பிரம்மகுமாரிகள் தான் இந்த இயக்கத்தின் பேர். ஸோ பிரம்மா மூலமாக புது உலக ஸ்தாபனை இப்போ உருவாகிட்டு இருக்குது. நடத்துறது சிவபெருமான் பிரம்மாவுடைய உடலை பயன்படுத்தி. ஸோ அப்போ இயேசு உடலிலோ நபி உடலிலோ கடவுள் வரல, வேற ஒரு ஆத்மா வந்துச்சு, பரிசுத்தாத்மா. பரிசுத்தாத்மானா என்ன? மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வர ஆத்மா. கடவுள் அனுப்புறதில்ல, அது தானாகவே நடக்கிறது. ஸோ அது அந்தந்த மதத்தை உருவாக்கக்கூடிய பாகம் அதில் பதிவாக இருக்கும். அதற்கான ஞானத்தை மட்டும் சொல்லும். ஆனால் இதில் என்ன ஒரு காமெடினா, அந்த ஞானத்தை சொல்லும்போது அந்த மதத்தை சார்ந்த யாருமே பூமியில் இருக்க மாட்டாங்க. அதனால தான் மத ஸ்தாபகர்கள் ரொம்ப சித்திரவதையை அனுபவித்தது. வெறும் இந்துக்கள் மட்டுமே இருக்கிற இடத்துல வந்து இயேசு வந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, யார் கேட்பா? அதனால தான் அப்போ யாரும் கேட்கல. ஆனால் இப்போ இவ்வளோ கூட்டம் ஓடுது அப்படின்னா ஆத்மாக்கள் எல்லாம் கீழே கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் கிறிஸ்தவ ஆத்மாக்கள் ஒன்று ஒன்றா கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய ஆத்மாக்கள் சேர்ந்த பிறகு தான் பைபிளே எழுதுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லா மதமுமே உருவாகும். ஆனால் சொர்க்கத்தில் எந்த மதமும் இருக்காது. அவர்களை வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு சொல்லுவோம். அதுவும் அங்கே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு தர்மம் இருந்தால் தானே நம்மளை அடையாளப்படுத்திக்க. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆதினான் ஆரம்பத்தில், அனாதினா என்றென்றுக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய தேவதை தர்மம். ஆதி சனாதன தேவதை தர்மம். ஸோ தேவதைகள் அவங்க. ஸோ அந்த ஆத்மா ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா திரும்பி போகாது, கடைசி வரைக்கும் இருக்கும். மறுபடியும் இந்த ஞானத்தை எடுத்துகிட்டு மேலே போய் டக்குன்னு வந்துடும். ஸோ அதனால தான் சனாதனம், என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஹிந்துன்றது தர்மத்தின் பெயர் கிடையாது. முஸ்லீம்கள் இந்தியாவுக்கு வரும்போது இந்துஸ்தான் இந்த இடத்துக்கு பேர் வச்சாங்க, பாரதத்திற்கு. அப்போ இந்துஸ்தானில் வசிப்பவர்கள்னு அர்த்தம் ஹிந்துன்னா. இப்போவும் அதை நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது உண்மை தான். அதுக்காக அது அப்படி ஒரு
அவங்க எந்த மதமும் இல்லாத அனாதைகள் கிடையாது. கடவுளால் நேரடியாக உருவாக்கப்பட்ட தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆனால் இப்போ அனாதையாக இருக்கிறாங்கன்றது உண்மைதான். அப்படி அனாதைகளைத்தான் கடவுள் மறுபடியும் தேர்ந்தெடுத்து மீண்டும் உலக ராஜ்யத்தை கொடுக்கிறார். டவுட்டே தேவையில்லை. கண்டிப்பாக அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் மட்டுமே இந்த ஞானத்தை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்பீர்கள். அது உங்களுக்கு புரியவும் செய்யும். மற்றவர்கள் ஒரு வினாடியில் போர் அடிக்குதுன்ட்டு போயிடுவாங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குறிப்பாக இந்த ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் இதெல்லாம் குழப்பம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இதில் உள்ள ஆன்மீக ரகசியத்தை யாருமே சொல்கிறதுக்கு இல்லை, யாருக்கும் தெரியல. ஸோ நம்ம பைபிள் போட்டுட்டு இருக்கிறோம். இனிமேல்ட்டு ராமாயணம், ஸோ முதல்ல, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எடுக்கலாம். ராமாயணம், மகாபாரதம் இதுதான் மெயின். ஸோ ராமாயணமும் எபிசோட் பை எபிசோடாக அதில் உள்ள ரகசியங்களையும் நாம் சொல்லுவோம். ஸோ அதற்கும் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீங்கள் பார்க்கறது மட்டும் கிடையாது, நீங்கள் பார்க்கறதுனால மற்றவர்களுக்கும் யூடியூப் ப்ரமோட் பண்ணும் பொழுது இந்த செய்தி எல்லோருக்கும் போய் சேரும். ஸோ மிகப்பெரிய சேவை, இறைவன் வந்துட்டாருன்ற செய்தியை, நாம் தான் தேவதையாக இருந்தோம் மீண்டும் ஆகிட்டு இருக்கிறோன்ற செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய உதவி செய்யும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஆதரவை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.